சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் இலங்கை கதிர்காமம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இந்த ஹாலில் வண்டி நிற்கும். நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு மலை மேலே ஏறணும். இப்பொழுது இருக்கிற வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. மலையில் ஏறி தான் 7 மலை கடந்து தான் இந்த முருகனை தரிசனம் பண்ண முடியும். சும்மா ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். மழையும் கரடு முரடமான பாதை தான் இது. இதில் வண்டியே குலுங்கி தான் ஆடி தான் போகுது. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடம்தான். கதிர்காமம் என்பது கண்டியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் இந்த கதிர்காமத்தை அடையலாம். நம்ம உள்ள படியேறி உள்ளே வந்துட்டோம். உள்ளே போனால் இந்த பாருங்க, இவர் தான் மூலஸ்தானம் முருகர். இங்கே எல்லாமே பௌத்தர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. புத்த மதம் தான். இங்கே புத்த விகாரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூட இங்கே மேலே படியேறி வந்தால் புத்த விகாரத்தை பார்க்க முடியும். சிவனும் அந்த இடத்துல இருக்கிறாரு. தீர்த்தம் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணலாம். இங்கே வள்ளி மலைன்னு சொல்கிறாங்க. அதாவது முருகன் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இலங்கை பெண்ணான வள்ளியை மணந்ததால் வள்ளி தான் முருகன் அந்த நாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. நம்முடைய திருப்புகழில் அருணகிரிநாதர் கண்டி கதிர்காமத்து வேளா என்று தான் குறிப்பிடுகிறார். இலங்கையில் உள்ள சைவர்கள் மட்டுமல்ல, பௌத்தர்களும் வணங்குறாங்க. வணங்க முறைதான் வித்தியாசமாக இருக்குது. கையில் குல்லா மாதிரி அணிந்தும் காய் கட்டியும் அவர்கள் பூஜை செய்கிறார்கள். பெருமான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேயே வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இலங்கையில் தமிழ்நாட்டிலேருந்து வள்ளியை அங்கே மனம் முடித்ததாக தான் அவர்களுடைய வரலாறும் இலங்கையில் உள்ள வரலாறுகள் புத்தகத்துலேயும் இருக்குது. இங்கே அசுரமலை, வள்ளிமலை, கதிர்காம மலைன்னு இங்கே உள்ளது. இங்கே விக்கிரகம் வழிபாடு கிடையாது. உள்ளூர் கந்தசாமி போல் அங்கு வேல் வழிபாடும் கிடையாது. 7 திரைகள் உள்ளது. அந்த திரையில் முருகனோட திருவுருவம் பொறிக்கப்பட்டு உள்ளது. பூஜை பொருள் பழங்களை தான் அங்கே பூஜை பொருளாக கொடுக்குறாங்க. அந்த வெட்டி அவங்க அப்படியே மேலே மலைக்கு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் திரைக்கு பின்னால் உள்ள ஒரு பெட்டியில் முருகப்பெருமான் இருப்பதாகவும் அந்த பெட்டிக்கு பூஜை செய்து, ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் அந்த பழத்தை நம்மிடம் திரும்பி கொடுக்குறாங்க. பேச்சையிலையில் மட்டும்தான் முருகனை காண முடியும். நல்லா இயற்கை அழகாக இருக்குது. கோவிலில் சிங்களர்களுக்கு விபூதி வழங்குறதில்ல. நம்ம பாரம்பரியப்படி தமிழர்களாக இருந்தால் விபூதி வழங்குறாங்க. வைகாசி விசாகத்தில் முருகன் அவதரித்து திருக்கார்த்திகை மாதத்தில் 6 முகம் ஒரு முகமாயி ஐப்பசியில் சூரனை வதம் செய்து பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமான் வள்ளியை மனம் பிடித்தார் என்று நம்முடைய புராண மரபில் வள்ளியை மனம் முடித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வள்ளி குறவன் குறத்தி என்று சொல்லப்படும் இனத்தில் பிறந்தவர் என்றும் இலங்கையில் பிறந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஓவியத்தில் முருகப்பெருமான் ராஜகோபுரம் கிடையாது. இந்த கோவிலில் ஊரில் இருக்கிற மாதிரி முருகன் கற்பக்க இருக்க சன்னதியும் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கதான் மூலஸ்தானம். இன்று இருக்கும் நவீன காலத்தில் ஒரு 40 நிமிடத்தில் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிடலாம். யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 4 மணி நேரத்தில் கப்பலில் போயிடலாம். ஆனால் பழங்காலத்தில் இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த கதிர்காம தலத்தை தரிசனம் பண்ணுவதற்கு கப்பல் மூலம் சென்று யாழ்ப்பாணம் அடைந்து அங்கிருந்து ஒரு 600 கிலோமீட்டர், இது அந்த கோடியிலேருந்து இந்த கோடி கடைசிக்கு இந்த இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு மக்கள் கடும் பயணமும் மேற்கொண்டு தரிசனம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய செயலப்பா இறைவா!